தசா சந்தி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ரெண்டு பேர்த்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரே தசை நடந்தா அதுக்கு பேரு தசா சந்தின்னு பேரு. இந்த தசா சந்தி இருந்தா அந்த குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் உண்டு. அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே தசை நடக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட்ல. இது எப்பன்னா கல்யாணத்தப்ப தசா சந்தி இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட ஒரே தசை வந்தா கூட ஒன்றும் பண்ணாது. ஆனா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா கல்யாணம் பண்ணி 35 வருஷம் கழிச்சு தசா சந்தி வருது, 2 பேருக்கு ஒரே தசை வருது, வேணாமியான்றது. அப்படி இல்லை, இது தப்பான கருத்து. ஒரே தசை அப்படிங்கிறது கல்யாணம் பண்றப்ப தாலி கட்டுறப்ப இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இன்னொரு தவறான புரிதல் என்ன அப்படின்னா இப்ப தகப்பனாருக்கு ராகு தசை நடக்குது, பிள்ளைக்கும் ராகு தசை நடக்குது, 2 பேரையும் பிரிச்சு வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கிடையாது, பிரிச்செல்லாம் வைக்க வேண்டியதில்லை. அதாவது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அம்மாவுக்கும் மகளுக்கும், அம்மாவுக்கும் பையனுக்கும், அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே திசையெல்லாம் நடக்கலாம். அதுக்கு பேர் தசா சந்தி கிடையாது. திசா சந்திங்கிறது கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் ஒரே தசை நடந்தா